ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு உங்களோட ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் டேரட்லேருந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் டேரட்லேருந்து என்ன? உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் டேரட்லேருந்து என்னன்னு பார்க்கலாம். உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கான மெசேஜ் வந்து 4 of Swords. 4 of Swords அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 3 of Swordsங்கிறது இந்த டெக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, பெட்டில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஆர்டின் இருக்கும், ஒரு பில்லோ மாதிரி. அதில் 3 கத்தியை சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா, அது காஷன், ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷன் வரலாம், அப்செட்டிங் சுச்சுவேஷன் வரலாம், காஷியஸாக இருங்கிற மாதிரி தான் இந்த டெக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த டெக்கில் அதே டெக்கில் 4 of Swords எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து என்னன்னே தெரியாது, ரொம்ப கஷ்டமான மன கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும். அந்த மன கஷ்டங்கிறது குட் பி பிகாஸ் ஆஃப் கெரியர், குட் பி பிகாஸ் ஆஃப் சுச்சுவேஷன், எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸ், குட் பி பிகாஸ் பேரண்ட்ஸ் அவளை ட்ரீட் பண்ணுற விதம். அது நீ நாட் ஹேவ் டு பி அ லவ் பிரேக்கப் இல்லையா? ஸோ அந்த மன கஷ்டங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த பொண்ணை ட்ரெயினிங் அவுட் சுச்சுவேஷன் அவ்வளோ இருக்கும். ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேமோட அட்வைஸ் அண்ட் மெசேஜ் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரெயினிங் அவுட் சுச்சுவேஷன்ஸில் இருந்தெல்லாம் வாக் அவே ஃப்ரம் ஆல் தோஸ் ட்ரெயினிங் அவுட் சுச்சுவேஷன்ஸ். அந்த சுச்சுவேஷன்ஸை நீ ஆல்ரெடி ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்ட. இனிமேல் உட்காந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ சண்டை போடுறதோ இது எதுவுமே பண்ணாத. உன்னோட எனர்ஜி உனக்கு ரொம்ப ப்ரிஷியஸ். அதனால் இப்போதைக்கு ஆல்ரெடி நீ ஹார்ட் பிரேக்கன் சுச்சுவேஷனில் இருக்க, ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே இருக்கிற சோல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீ வந்து ரொம்ப அந்த ட்ராமடைஸ்டாக இருக்கிற. இப்போதைக்கு உனக்கு தேவை ரிப்பேர் அண்ட் ரெஜுவினேஷன் தான். அதனால நீ நல்ல ரெஸ்டடு, நல்லா படுத்து தூங்கி எந்திரி, டார்க் ரூமுக்குள்ளே தூங்கி எந்திரி. அந்த டார்க் ரூமுக்குள்ளே ரிப்பேர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும், ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் வந்து புத்துணர்வாகிறது ரொம்ப சீக்கிரமாக புத்துணர்வாகும். அதனால் இப்போதைக்கு உன்னோட எனர்ஜி தான் ரொம்ப ப்ரிஷியஸ்ஸு. அந்த ட்ரைனிங் அவுட் சுச்சுவேஷன்லாம் திருப்பி போய் இன்வால்வ் ஆகாத, சண்டை போடாத, எக்ஸ்பிளைன் பண்ணாத. அந்த சுச்சுவேஷன்ஸில் இருந்துட்டு மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆகாது. இது எதுவுமே உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை பீஸ் ஆஃப் மைண்டு. இப்போதைக்கு உனக்கு தேவை இருக்கிற பாடியே ரொம்ப வீக்காக இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்த்துட்டு நல்லா படுத்து தூங்கி எந்திரி. நல்ல பீஸ்ஃபுல்லாக அமைதியாக தூங்கி எந்திரி. எதையுமே நினைக்காம கண்டதை போட்டு மண்டையில் ஓட்டிகிட்டே இருக்காமல் அந்த பிரெயினை அமைதியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூங்கி எந்திரி. அப்படிங்கிறது தான் உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜ் உங்களுக்கு. ஸோ தட் அது ரிப்பேர் ஆகட்டும், பாடி ரிப்பேர் ஆகட்டும், மைண்ட் ரிப்பேர் ஆகட்டும், ஹீல் ஆகட்டும். ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைக்கான மெசேஜ். இனி நாளைக்கான மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பாய். டேக் ரெஸ்ட். நல்லா ஹீலிங் நடக்கட்டும், புத்துணர்வு நல்லா நடக்கட்டும். பாய்.